வெல்கம் டு A1 இன்ஃபோடெக் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செந்தமிழ் ஃபாண்ட் எப்படி டவுன்லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து செந்தமிழ் ஃபாண்ட் டவுன்லோடுன்னு டைப் பண்ணிக்கோங்க. செந்தமிழ் ஃபாண்ட் டவுன்லோடுன்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டாக வர வெப்சைட்டே பார்த்துக்குங்க, ரெண்டாவது வர வெப்சைட்டையும் பார்த்துங்க. ரெண்டு மெத்தட் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இதில் இருக்க ஃபாண்ட் என்னென்ன, அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனுமே இந்த பேஜில் கொடுத்துட்டாங்க. இருந்தாலுமே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்னு பிளாக் கலரில் உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். பார்த்தீங்கன்னா அவங்களே எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நீங்கள் படித்து பார்க்க முடிஞ்சால் படித்து பாருங்கள். இல்லைன்னா கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஃபாண்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ஆட் ஒன்று விண்டோவில் வரும், அதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகாது கிளிக் பண்ண உடனே. அதனால் நீங்கள் அதில் ஒரு ஆடு வந்திருக்கும், பாப்பப் ஆடு. இந்த ஆடை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஆடை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் டவுன்லோட் ஆகிட்ருக்கோம். ஓகே, இது டவுன்லோட் ஆகி முடிஞ்சதும் சாத ஃபோல்டர்னு காட்டும். அதில் போய்ட்டு உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் டவுன்லோட் ஆகிருக்கு, எந்த பேஜில் டவுன்லோட் ஆகிருக்குன்றதை காட்டும். அதை வியூ பண்ணி பார்த்துக்குங்க. இது ரெண்டாவது வெப்சைட்டு. இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு கேட்கும். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபாண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கேட்கும். அதை எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது பாஸ்வேர்டு கொடுத்து இது பண்ணுறது, இந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட் ஃபாண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, கீழே பாஸ்வேர்டு www அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, க்ரிஸ்தம்.comனு. அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டுன்னு சொல்லியிருக்காங்களா, அதில் www.comலேருந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஃபாண்ட்டை டவுன்லோட் கொடுத்துக்கோங்க. இது வந்து கூகுள் டிரைவ் மூலயமா டவுன்லோட் ஆகுது, அதனால் டவுன்லோட் எனிவே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து செகண்ட் மெத்தட் ஃப்ரெண்ட். கிட்டத்தட்ட 33.7 MB பார்த்துக்குங்க. சாத ஃபோல்டர் கொடுத்தோம்னா அந்த மாதிரி தான் உங்களோட ஃபாண்ட்டு கிடக்கும். இதை வந்து தனியாக ஒரு ஃபோல்டரில் மூவ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ நார்மல் செந்தமிழ் ஃபாண்ட்டை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இதை வந்து நான் வின்ரர் மூலியமாகவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறேன். எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுது. பார்த்திங்கன்னா எனக்கு 256 ஃபாண்ட்டும் வந்துருச்சு. இப்போ இந்த ஃபாண்ட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனி ஒன் ஃபாண்ட்டு அதை கிளிக் பண்ணிட்டு இதை மொத்தமாக கண்ட்ரோல் ஆல் கொடுத்து செலக்ட் கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தாலும் இன்ஸ்டால் ஆகிக்கிறோம். நான் ரைட் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல் கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு அதில் மேலே இன்ஸ்டால் கொடுத்துருவாங்க. இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாகவே இன்ஸ்டால் ஆகிக்கிறோம். ஒவ்வொன்றா பண்ண தேவையில்லை. நான் ஒரு ஃபாண்ட் மட்டும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதை கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்டால்னு கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மெத்தடில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தமிழ் ரெண்டாவது வந்து பாஸ்வேர்டோடு டவுன்லோட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா இந்த மாதிரி டேமேஜ்டுன்னு வரும். க்ளோஸ் கொடுத்துங்க. இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னா 7zipன்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேங்களா, இதில் பாஸ்வேர்டை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆகிக்கணும். என்ன பாஸ்வேர்டுன்னு சாத பாஸ்வேர்டு கொடுத்து பார்த்துக்குங்க. இப்போது நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் கூகுள் டிரைவில் மூலியமாக டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா டேமேஜ் ஆயிரும். ஃபாண்ட் ஃபுல்லாகவே டேமேஜாக தான் இருக்குது. இது இன்ஸ்டால் ஆக வாய்ப்பு இல்லை. ஓகே, வெரி குட், இன்ஸ்டால் ஆகலை. ஸோ இந்த ஃபாண்ட்டை டெலிட் பண்ணிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணுறதும் செந்தமிழ் ஃபாண்ட்டு தான், அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் இன்ஸ்டால் ஆகாது. மேக்ஸிமம் கூகுள் டிரைவில் டவுன்லோட் பண்ணுற
ஃபாண்ட்டோ அல்லது சாஃப்ட்வேர் எதுவாக இருந்தாலும் டேமேஜ் ஆகிடும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் தான் கூகுள் ட்ரைவில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்க முடியும். மற்றதில் வந்து டவுன்லோட் பண்ணால் டேமேஜ்டு ஃபைல் அப்படின்னு தான் காட்டும். நான் ஃபாண்ட்டில் வச்சு கூட வியூ பண்ணி பார்த்துட்டேன், எதுலேயுமே ஓப்பன் ஆகலை. ஸோ இந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்கோங்க, அந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, செந்தமிழ் ஃபாண்ட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எது டவுன்லோட் பண்ணோமோ அதை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு Ctrl+A கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா மேலே டாப் கார்னரில் இன்ஸ்டால்னு இருக்கும். கிளிக் கொடுத்தீங்கன்னா மொத்தமாக இன்ஸ்டால் ஆகிடும். ஒவ்வொன்றா பண்ண தேவையில்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.